ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் முன்னாள் தவேக நிர்வாகி வீராசாமி மணிகண்டன் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். விஜய்க்கு ஒவ்வொரு முறையும் இந்த அரசும் காவல்துறையும் அனுமதி மறுக்குது, அவரை கண்டு மிரளுது, பயப்படுது அப்படிங்கிறது தவேகவினர் வைக்கிறது. இப்போ ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் சேலத்திலும் எங்களுக்கு மறுத்துட்டாங்க, டிசம்பர் 4ஆம் தேதி எங்களுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாளைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு அவர் கலந்துக்கிறார். ஏன் இந்த காவல்துறை திட்டமிட்டு விஜய் மீட்டிங்கை மறுத்துட்டே இருக்காங்களா? காவல்துறை மட்டும் கிடையாது, விஜயையும் தாவேகம் கண்டு அகில உலகமே நடுநடுக்குதுன்னு கூட நம்ம டைட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு சில செயல்பாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செயல்பாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி தாவேகா. அந்த மாதிரி அரசியல் எந்த நகரும் செய்யாத ஒரு தாவேகாவுடைய தலைவர் விஜய். ஏன் இதை நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, தொடர்ச்சியா அவங்களோட நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான திட்டமிடலும் இல்லாம, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம தடாலடியா எந்த முடிவும் எடுக்கப்படும். அந்த மாதிரி தான் கரூர் சம்பவமும் நடந்தது. கரூர் அன்னைக்கு பர்டிகுலர் டேல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷெட்யூல் கரூரே கிடையாது, வட சென்னையும் திருவள்ளூரும் தான் இருந்தது. சடனா மாத்தி நீங்க திமுக ஒரு முப்பெரும் விழா நடத்துறதுனால ஒரு வாரத்துல திட்டமிட்டு 4 நாள்ல திட்டமிட்டு 2 நாளுக்கு முன்னாடி அனுமதி வாங்கி அந்த எடுத்தம் கவுத்தம் நடந்தனால தான் அவ்வளவு பெரிய இழப்பு நடந்தது. அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கவே இல்லை. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, டிசம்பர் 4 சேலத்துல கேட்கறாங்க. டிசம்பர் 5, 6 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5, 3லேருந்து ஆரம்பிக்குது. கார்த்திகை தீப திருநாள் ஆரம்பிக்குது. திருவண்ணாமலையில் நிகழ்வுனாலும் அந்த மிகப்பெரிய ஒரு திருவிழா. எப்படி மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறது மாதிரி திருவண்ணாமலையில் அந்த தீபம் மிகப்பெரிய ஒரு திருவிழா. தமிழ்நாடு முழுக்க எல்லா சிவாலயங்களிலும் இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக வழிபாடாக இருக்கிற இடத்துல அந்த தேதியில் நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா எல்லா மாவட்டத்திலேருந்து காவல்துறை அங்கே போயிடுவாங்க. ஸோ காவல்துறை இருக்க மாட்டாங்க. அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது தெரிஞ்சே நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு தினம். இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்க. காவல்துறை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சே நீங்கள் கேட்கும்போது இப்போ என்ன சொல்கிறீங்க, திருப்பி காவல்துறை என்ன சொல்றீங்க, வேற தேதி தான் கேட்டிருக்காங்க. மறுக்கவும் இல்லை, முடியாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வேற தேதி கொடுங்க, எங்களால் இந்த மாதிரி நிர்வாக சிக்கல் இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் என்ன திருப்பி என்ன பரப்புறாங்கன்னா, காவல்துறை எங்க கண்டு பயங்குது, திமுக நெருக்கடி. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க சொல்ற கட்டுக்கதைகளை இதுவும் ஒரு அடிஷனலான ஒரு கதை. அப்படி எதுவுமே கிடையாது. யாரும் ஒடுக்கல. அரசுக்கு வீம்புக்குனே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நாட்களா பார்த்து வேணும்னே கேட்கறாங்க. திருப்பி அந்த தொண்டர்களையும் அந்த ரசிகர்களையும் கொம்பு சுவி விடுற வேலை. பாத்தீங்களா, நம்ம தலைவர் ஒரு தேதி கேட்டா அந்த தேதியில கொடுக்க மாட்டாங்க. இந்த நிர்வாக சிக்கல் இருக்கிறத இவங்க எடுத்து சொல்றதெல்லாம் புரிந்து கொண்ட மனநிலை அந்த தொண்டர்களும் இல்லைன்றதா வேதனைக்குரிய விஷயம். அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் என்னன்னே தெரியல. காவல்துறை அனுமதி, காவல்துறைக்கு உள்ள சிக்கல், ஒரு அரசு எப்படி ஒரு கட்சி போராட்டத்தை அணுகும், இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சினா நீங்க அடிப்படையில ஒரு கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயிலரங்கம் இருக்கும், கட்சியோட பயிலா இருக்கும், கட்சியோட கொள்கை கோட்பாடு குறித்து பல்வேறு இயக்கவாதிகளை கூப்பிட்டு கட்சியில பேச வைப்பாங்க. கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அவங்க இயக்கத்துல வேலை செஞ்சவங்களா கூட வைப்பாங்க. அவங்க மார்க்சிச குறித்து நீங்க பேசுங்க, நீங்க திராவிடத்தை பத்தி பேசுங்க, தமிழ் தேசியம் பேசுனா தமிழ் தேசியத்தை பத்தி பேசுங்க, உலக வரலாறு சொல்லுங்க, நீ பல்வேறு ஆய்வாளர்கள்லாம் கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அந்த மாதிரி இங்க எந்த நிகழ்வும் கிடையாது. அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்காதோட விலை பாத்தீங்கன்னா எது சொன்னாலும் அண்ணனை எதிர்க்கிறாங்கன்னா இந்த ஒரு மனநிலை ரொம்ப ஆபத்தான மனநிலை. இப்ப விஜய்க்கு இப்ப இந்த மீட்டிங் நடத்தல, இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறாரு. அதன் பின்னாடி என்ன, அங்க வர்றாரு, அங்க ஒரு அரசியல் ரீதியான சில கருத்துக்களை முன்வைப்பார்னு எடுத்துக்கலாமா? ஒரு வாய்ப்பும் கிடையாது. அரசியல் ரீதியான அவர் கருத்து பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதிகபட்சமா இவர் பொதுக்கூட்டங்கள்லயே பேசும்போது பாத்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிடங்கள்லாம் பேசுவார். நாளைக்கு இந்த கலந்தாய்வுல என்ன பெருசா அவர் சொல்ல போறாரு? ஒண்ணுமே இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையிலேயே நீங்க அந்த கருத்தை நீங்க சொல்லணும், அரசியல் கலந்தாய்வு நீங்க நடத்தணும்னா நீங்க எங்க பேசியிருக்கணும்? நீங்க சமீபத்தில் கடந்த வாரம் நீங்க நடத்துனீங்களா எஸ்ஐஆர் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம், உங்க கட்சி தான் நடத்துது, நீங்க தான் தலைவர். எஸ்ஐஆர் குறித்து நீங்க ஒரு 9 நிமிட காணொலி வெளியிடுறீங்க. நீங்க கூட்டத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி அழைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களை பார்க்க தான் அந்த தொண்டர்கள் திரண்டு இருக்காங்க. ஆனா நீங்க அன்னைக்கு வரவே இல்லை, ஆப்சண்ட். நீங்க உங்க பர்சனல் வேலையா ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் நீங்க இருக்கீங்க, உங்களால வர முடியல. ஆனா என்ன சொல்றாங்க நிர்வாகிகள், பொய் சொல்றாங்க. வந்த தொண்டர்கள் கிட்ட அவர் டப்பிங்ல இருந்தார். டப்பிங்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு வீட்டில் தான் இருந்தார். பர்சனலா நீங்க இருக்கீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு பொது நிகழ்வுக்கு நீங்க வர முடியாது. ஆனா உள்ளரங்க கூட்டத்துல சேஃபா, ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா மொட்டை வெயில நீங்க பேசுறது உங்களுக்கு கஷ்டம். இது ஏசி அரங்குல உங்களுக்கு பேசுறது இலகு. அப்ப எந்த மாதிரி அரசியல் நீங்க தான் நாளைக்கு மக்களுக்கு பணி செய்ய போறீங்களா? இந்த வெயிலையும் மழையிலும் நீங்க தான் வேலை செஞ்சு தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்க. நாங்க எந்த விதத்துல நம்பணும்? இந்த ரசிகர்கள் இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும்.
அவர் வந்து கேட்டகரைஸ் பண்றாரு தோழர், எங்க வரணும் எங்க வரக்கூடாதுன்னு அவர் வந்து முடிவு எடுக்கிறாரு. ஸோ இது ரொம்ப ஆபத்தான அரசியல் இது. அதாவது மேனி நோகாம தான் நான் இருப்பேன். ஆமா அதுதான் என்னுடைய ஸ்டைல். ஆமா பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்க மாட்டேன். அவசியம். பாதிக்கப்பட்டவங்க எப்பேற்பட்ட பாதிப்பா இருந்தாலும் நீ என்னை வந்து பார்க்கணும். என்னால பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட நீ தான் வந்து என்னை பார்க்கணும். ஆமா கரெக்ட். இதுதான் பாசிச மனநிலைன்னு நம்ம சொல்றோம். இவர் சொல்றாருல எல்லாரையும் பண்ணையார்த்தணும்னு, ஆனா உண்மையா பண்ணையார்த்தணும் இதுதான் வந்து உண்மையான வந்து பண்ணையார்த்தணும். இங்க எங்கேயுமே வந்து சமூக நீதியோ சமத்துவமோ எதுவுமே வந்து கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த உள்ளரங்க கூட்டத்துல வந்து இவங்க செலக்ட் பண்ண ஆட்கள் தான், யாரும் இதுல வெகுஜன மக்களோ யாரும் கிடையாது. இவங்க செலக்ட் பண்ணி இவங்க வந்து விஜய்க்கு எதிராக பேச மாட்டாங்க, விஜய்க்கு எதிராக எந்த கருத்தும் தெரியக்கூடாது, விஜய் நீ எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுத்த ஒரு 2500 பேர் தான் வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸும் வந்து எப்போதும் போல தான் பிளாக் டிக்கெட் வித்து பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வித்து தான் அவங்களுக்குலாம் பணத்தை வாங்கிட்டு தான் நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு. இதுல பாஸ் யார்கிட்ட? தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட, ரசிகர்கள்ட்ட. ஆமா ஏன்னா விஜயை பார்க்க வராங்க. ஆமா விஜய் அமௌண்ட். ஆமா அதுக்கு ஒரு அமௌண்ட். தியேட்டர்ல பார்க்க 200 ரூபாய் கொடுக்குறல, நேர்ல பார்க்க ஒரு அமௌண்ட் கொடு. ஆமா தோழர் கொடுத்து தான் தோழர். இதை விட கொடுமை, இன்னொரு கொடுமை என்னன்னா இவங்க வந்து பூத் முகவர்கள் மாநாடு வந்து நடத்தினாங்க. அதுவும் ஒரு அரங்க கூட்டத்தில் தான் நடத்தாங்க கோயம்புத்தூர்ல. அதுக்கே 3000 ரூபாய் டிக்கெட் வித்து தான் வந்து டிக்கெட் பாஸ் வாங்கிட்டு தான் உள்ள போய் பார்த்தாங்க. முகவர்கள் வந்து வர்றதே பெருசு. அவங்க வந்து ஒரு இயக்க அரசியலுக்குள்ள வர்றதே பெருசு. கட்சி அரசியலுக்குள்ள வந்து அவங்க அந்த இளைஞர்கள் வந்து நீங்க தான் வழி நடத்தணும், அந்த அரசியல் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அவங்க முகவர்கள் உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க, பிஎல்ஏ அவங்களே நீங்க வந்து காசு வாங்கிட்டு தான் உள்ள விட்டீங்க. யார் அவங்க? இவங்க கட்சி நிர்வாகிகள், இவங்க கட்சி புசி ஆனந்த். ஆனா எப்படி சொல், எனக்கு சிரிக்கிறதா தலையில அடிச்சுக்கிறதா இல்ல கோவப்படுறதானே தெரியல. 3 உணர்வில் எதை வெளிப்படுத்துன்னு தெரியல. ஏங்க இது கட்சியா எதுவும் கண்காட்சியாங்க? இது இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வர்றாரு, தலைவர் வர்றாரு, வா வா பூடு, பக்கத்துல பார்க்க 5000, குதிரமா பார்க்க 3000. இவங்க அந்த சினிமா நடத்துறது, அந்த நடிகர்களை வச்சு நடத்துவாங்களே, என்னது கான்செப்ட் பண்றது, கான்செப்ட் பண்ணி இந்த நடிகர்கள்லாம் வர்றாங்க, மும்தாஜ் வராங்க, சத்யராஜ் வராரு, விஜய் வராரு, அஜித் வராரு, பாஸ் பணம் புக் பண்ணிக்கோங்கன்னு. அப்ப கட்சியவே இந்த மாதிரி தான் நடத்துறாங்க. கட்சியே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் தான். இது வந்து கட்சிலாம் கிடையாது, கார்பரேட் நிறுவனம். ஒரு எம்டி இருப்பாரு, சிஇஓ இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு, அதுக்கு கீழே வந்து சூப்பர்வைசர் இருப்பாரு. கீழே பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள். அந்த லேபர் வந்து என்ன சொன்னாலும் வந்து எம்டியோ சிஇஓவோ மேனேஜரை எதிர்த்து பேச முடியாது இல்லைங்களா? அதே நிலைமை தான் இங்கே. அதில் கூட குறைஞ்சபட்சம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேபருக்கான ஒரு உரிமைகள் இருக்கும். அவன் வந்து மாசமானா அவனுக்கு சம்பளம் வரும், அவனுக்கு வந்து பிஎஃப் இஎஸ், இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து பணியில வந்து நிறைய வந்து சலுகைகள் இருக்கு. எந்த விதமான சலுகையும் இல்லாம ஒரு அடிமை கூட்டத்தை வந்து உருவாக்கிறதுக்கு ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் இது. தாவேகான்றது ஒரு கார்பரேட் நிறுவனம். இது அந்த ரசிகர்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்ப நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன், இந்த இவ்வளோ தரவுகளோட நம்ம எடுத்து பேசுறோம்ல, நம்ம மேலதான் காழ்ப்புணர்ச்சியில் வந்து பேசுவாங்க. இதை எப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தாவேக்குள்ள போய் செயல்படுறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப கடந்த வாரம் ஒரு 1000 பேர் தாவேக்க விட்டு வெளில வந்தாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம். எதனா இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் வந்து சொல்லி ஒரு ஏமாத்தினாலும் அதுக்கப்புறம் ஒரு 1000 பேர் கட்சி விட்டு வெளில வராங்க. ஏன் வராங்கன்னு சொன்னீங்கன்னா, கட்சிக்குள்ள நெருங்கி அவங்க போகும்போது தெரியும் அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லை. உரிக்க பாத்தீங்கன்னா பலாப்பழத்துல கூட உங்களுக்கு வந்து மேல வந்து முள் இருக்கும், உரிக்க பாத்தீங்கன்னா ஒரு சுவையான ஒரு பழம் கிடைக்கும்ல. இது உரிக்க ஒண்ணுமே இருக்காது. அவங்க உள்ள போனா ஒரு கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெறும் வந்து காழ்ப்புணர்ச்சி மட்டுமே இவங்க சொல்லி கொடுக்கறதுனால அறிவார்ந்த இளைஞர்கள் வந்து இதை சீர்தூக்கி பார்த்துட்டு வெளியில வராங்க. இது நமக்கான கட்சி கிடையாது, இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சி, நம்மளை வந்து இவங்க தப்பா வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில வராங்க. இந்த புரிதல் இல்லாதவங்க, வெறும் வந்து மாப் மென்டாலிட்டியில இருக்கவங்க, வெறும் தலைவன் அப்படின்னு பாக்குறவங்க, அந்த சினிமா மோகத்துல இருக்கவங்க வந்து விட்டில் பூச்சி மாதிரி அங்க போய் வீரணிஞ்சு போறாங்க. இப்ப வந்து விஜயை பாக்குறியா? விஜயை பக்கத்துல பாக்குறியா? விஜய் நாளைக்கு நேரில் வர்றாரு, நேரில் விஜயம். நீ தூரத்துல இருந்து பாத்துக்கலாம், ஸ்கிரீன்ல பார்த்தவரை நேரில் பார்க்கலாம். இந்த 2025லயும் இப்படி ஒரு இல்லூஷன் உலகத்தை உண்டு பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. தொடர் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்றேன், இதெல்லாம் நம்மளா சொல்றது இல்லை, நம்ம சொன்னா கூட காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலாம். அவங்க வந்து பல்வேறு தரவுகளில் வந்து யூடியூப்ல கூட போய் பார்த்துக்கலாம். சமீபத்தில் ஒரு காணொலி வந்தது. திரு புசி ஆனந்த் தாவேகாவோட பொதுச் செயலாளர் வந்து சொல்றாரு, தலைவர் குடிச்ச எச்சி டம்ளர் 10,000 ரூபாய்க்கு வந்து என்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்கன்னு ஓப்பனா சொல்றாரு அவர். ஆமா, புசி ஆனந்த் சொல்றாரு. பல்வேறு காணொலிகள் வந்து இருக்கு, நானே அதை வந்து சமூக வலைத்தளங்கள் தான் பார்த்தேன். அப்போ இந்த ரசிகர்கள் அவங்க வந்து எப்படி வச்சிருக்காங்க, இது ஒரு பெருமையா பெருமையா தான் பேசுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் வந்து
ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி வந்து புஷி ஆனந்த் போய் பேசுற, அதுவும் வந்து காணொலி வந்து சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. உன் சம்பளமும் வேணாம், உன் பதவியும் வேணாம், உன் போனஸும் வேணாம், எதுவுமே வேணாம், என் தலைவனை பார்க்க போனா போதும். அப்பனா என்னன்னா, நீ வேலை வெட்டிக்கு போக கூடாது, நீ சம்பாதிக்க கூடாது, நீ ஒரு மனித ஒழுக்கத்தோட இருக்கக்கூடாது, நீ விஜய்க்காக போய் வந்து பொது சொத்துக்களை சேதாரப்படுத்தி பொதுமக்களை வந்து துன்புறுத்தி என்ன வேணாலும் பண்ணி அராஜகம் பண்ணி நீ வழக்கு வாங்கலாம், உன் வாழ்க்கை வந்து சீரழியணும். ஆனா அந்த கட்சி வந்து வழக்குல வாங்கினா இந்த கட்சி வந்து காப்பாத்துற கட்சி கிடையாது, அதோட ஓடிடுமே. இது மாவட்ட செயலாளர் நீங்க வந்து மதியழகனே கைவிட்ட கட்சி, ஒரு சாதாரண தொண்டனை வந்து நிச்சயமா கைவிட்ட கட்சி இல்ல, காட்டி கொடுத்த கட்சி. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். கரெக்ட். வெளியே வந்துட்டு திமுக செந்தில் பாலாஜின்னு பேசிட்டு நான் அந்த நேரத்துல தான் நானும் அதிர்ந்து போயிட்டேன். ஏன்னா மதியழகன் யாரோ என்ன இருந்தாலும் பாவம். அதாவது மதியழகன் விஜய் கட்சியில சேர்றாருன்னா அவருக்கு அறிவு கம்மிங்கிறது வேற. ஆனா உன்னை ஒரு தலைவனா மதிச்சு அவன் அவர் குடும்பம் எல்லாம் சேர்ந்துருக்குல்ல, அவனை கைவிடக்கூடாது. அதாவது நல்லவனா கெட்டவன, ஒரு கள்ளச்சாரம் விற்கிறவன் கூட தான் கூட்டாளியை வந்து கைவிட மாட்டான். கரெக்ட். இத்தனை வருஷம் அவன் கூட இருந்திருக்கான் அப்படின்னா அவன் பொண்டாட்டிக்கு நல்லது செய்யறது, ஜெயிலுக்கு போயிருக்காமா, அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமா, இதுதான் தப்பான தொழில் செய்யறவன் கூட தான் கூட்டாளியை கைவிட மாட்டான். ஆனா அப்படி கைவிடுறவன மனிதனாவே மக்கள் மதிக்க மாட்டாங்க. கரெக்ட் தான் சொல்லுங்க. ஏன்னா பாவம், உனக்காக கட்டவர் கட்டி உன் சினிமாவுக்கு விசில் அடிச்சு உன்னே நீ முதலமைச்சர் ஆகணும்னு அவன் தன்னை வருத்தினவன போலீஸ் கைது செஞ்சா பரவாயில்ல, கோர்ட்ல காட்டி கொடுத்தாருங்க புசியானது. ஆமா, தெரியவே தெரியாது. இவர்தான் பொறுப்பு, இத்தனை கொலைகளுக்கும் இவர்தான் பொறுப்பு, இவர் ஆனார், எங்க மீது எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க. பா, இது கேவலம். இது எங்க இருந்து வருதுன்னா நம்ம அடிப்படையில் பார்க்கணும். விஜய்க்காக உழைத்த இப்ப என்ன மாதிரி ஆட்கள் வந்து யாரெல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருந்து விஜயோட இருந்தாங்களோ, 28 வருடம் வந்து மேனேஜரா இருந்தவர் கிடையாது. ரவிராஜா வந்து 28 வருடமா இருந்தார், அவர் வந்து கிடையாது. ஜெய்சீலன் 28 வருஷமா இருந்தார், ஜெய்சீலன் வந்து இறந்தே போயிட்டார், அவர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வகுமார், இப்ப கூட சமீபத்துல நீங்க அவர் வந்து சினிமா தயாரிப்பாளர், பைரவா இல்ல, அவர் புலி படத்தோட தயாரிப்பாளர். அவருக்கு வந்து பிஆர்ஓவும் இருந்தாரு, அவருக்கு மேனேஜரா இருந்தார், அவரும் 28 ஆண்டு காலம் இருந்தாரு. ஸோ அவரும் வந்து கூட இல்ல. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா அவரோட தந்தையாரே கூட இல்லை. ஸோ அவருக்கு வந்து என்னன்னா வாடிக்கை தான். யாரெல்லாம் வந்து அவருக்கு நல்லது நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு நல்லது செய்வாங்களோ, இல்லை யாரெல்லாம் நேர்மையாளர்களோ அவரெல்லாம் வந்து விஜய் வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். இந்த மாதிரி திருட்டு பசங்க 420 ஆட்களை தான் கூட வச்சுட்டு இருக்குது தான். அவருக்கு வந்து இலகுவா அவரோட கருத்துக்களை எண்ணங்களை வந்து இந்த மக்கள்கிட்டையும் இந்த தொண்டர்கள்கிட்டையும் தப்பா எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க தான் வந்து சரியான ஆட்கள். விஜய் நம்பர் வரைக்கும் இந்த கட்சி வந்து உருப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இவ்வளவு மோசமாக இருக்குது. இப்போ நாளைக்கு இப்போ உங்கள் காஞ்சிபுரம் கலந்தாய்வில் என்ன எதை பற்றி பேச போகிறாங்க? மாநில சுயாட்சி, பாஜக எதிர்ப்பு, எப்படி எப்படி இந்துத்துவ கருத்துங்க வந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன செய்ய போகிறோம், மாநிலங்களே அழிக்க போதே இந்த ஆர்எஸ்எஸ், அது குறித்தெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா கொள்கை தலைவர் பெரியார் தானே. எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக. இந்த பெரியாரை பற்றிலாம் விஜய்க்கு தெரியுமா? நல்லா பெரியாரை பத்தி தெரியும். ஆனா என்னன்னா அது ஒரு போட்டோவா இருக்கிறாரு மட்டும்தான் தெரியும். அவரோட கொள்கைகளை வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, சீமான் எவ்வளவு வந்து பெரியார் குறித்து வந்து அவதூறுகளை வந்து பேசும்போது ஒரே ஒரு கோபமே நீங்க வரலையே, ஒரு கோபமே நீங்க வரலையே. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா வந்து பேசும்போது உங்களுக்கு எந்த விதமான அறக்கோபமும் உங்களுக்கு எழுகவே இல்லையே. அதான் சொல்றேன், உங்களுக்கு எதுவும் எந்த விதமான புரிதல் இல்லை. கொள்கை தலைவர்களை விட்டு நீங்க புதுசா இன்னும் 2 கொள்கை தலைவர்களை வந்து உள்ள சேர்த்துக்கிறீங்க. எம்ஜிஆரை சேர்த்துக்கிறீங்க, அண்ணாவை சேர்த்துக்கிறீங்க. அண்ணா உருவாக்கின கட்சி திமுக வந்து எந்த அளவுக்கு இங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு தெரியும். தமிழ்நாடு நாளை வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த திமுகவை அழிப்பன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சபதம் இருங்க. டேய், தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே அண்ணா தான்டா. அந்த ஒரு புரிதல் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தோழர். தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. சங்கிகள் எப்படி இருப்பாங்க? மெத்த படித்தனா இருப்பான், பிஹெச்டி ஸ்காலரா இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் போய் வேலை பார்ப்பான். அவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறீங்களா? அவனோட சுயநலம், அவனுக்கு வந்து அவனோட தேவைகளை வந்து இவங்க தான் பூர்த்தி பண்றாங்க. நாட்டை பத்தியோ எதை பத்தியுமா அவனுங்கள. அந்த மாதிரி ஒரு கோஷ்டி தான் விஜயோட கோஷ்டி. விஜயோட இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே சங்கி கூட்டங்கள் தான். நீங்க ஆதவர்ஜுனா எடுத்துங்க, முழுநீள சங்கி. நீங்க புஷி ஆனந்த் எடுத்துங்க, இப்ப சேர்ந்திருக்க ஐஆர்எஸ் அதிகாரி எடுத்துங்க. அவங்க சமூக வலைத்தளங்களை பேசுற அவங்க செய்தி தொடர்பாளர்களே அப்படித்தானே இருக்காங்க. சிடி நிர்மல்குமார் ட்ரௌசர் போட்ட ஒரு சங்கி. அவர் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. அவர் சொல்றாரு நான் ஒரு ஆர்எஸ்எஸ். லயலாமணி கொஞ்சம் பெரியார் அம்பேத்கர் மூவ்மெண்ட்ல இருந்த தம்பி தானே அவர். லயலாமணி இருந்தாரு தோழர். இன்னைக்கு அவரும் முழுநீள சங்கியா தானே இன்னைக்கு மாறி இருக்காரு. எல்லாரோட பயங்கரமா அவரு தானே இன்னைக்கு பேசுறாரு. ஒரு கேக்குறாங்க, உங்க தலைவர் ஏன் வந்து ஊடகங்களை சந்திக்க மாட்டேன்றாரு கேட்கும்போது ஏன் சந்திக்கணும் அப்போ அந்த டோன் உங்களுக்கு தெரியுதுங்களா? அது அந்த வலதுசாரி பாஜகவுடைய டோன். முழுசாவே மாறிட்டாங்க. அத சொல்றேன், நான் ஏன் மக்களை சந்திக்கணும், நான் ஏன் ஊடகங்களை சந்திக்கணும், நான் ஒரு ராஜா, நான் ஒரு பேரரசன், நீ ஒரு அடிமையை நீ கேள்வி எல்லாம் கேட்பியா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், அந்த டோன் தான். நீங்க அந்த இதுல சந்திரமுகி படத்துல வந்து ரஜினிகாந்த் சொல்லுவாரு, பார் கங்காவை பாரு, முழுசா மாறின அந்த சந்திரமுகியை பாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க முழுநீள சங்கியா வந்து மாறிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க போய் நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் நீங்க எல்லாம் வந்து எதிர்பார்க்கறது. நான் என்ன கேட்கறேன்னா,
உங்களுக்கு அஞ்சலி அம்மாள் யாருன்னு சொல்லுங்க, பேச சொல்லுங்க, தெரியவே தெரியாது. அது பாத்தீங்கன்னா நீங்க பாமகல இருந்து கடன் வாங்கிட்டீங்க, பெரியாரை வந்து திராவிட கழகத்துல இருந்து நீங்க எடுத்துட்டீங்க, வந்து அடுத்தது அம்பேத்கரை வந்து எடுத்துக்கிட்டீங்க, காமராஜர் எடுத்துக்கிட்டீங்க, அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்க. அண்ணா எம்ஜிஆர் திடீர்னு சேர்ந்தாங்க முதல்ல. அது என்னன்னா 67 77 அதை வந்து மேட்ச் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் சேர்த்துக்க வேண்டியதானே, எதுக்கு மிச்சம் வச்சிருக்காங்க? இதுல என்ன இருக்கு தொடர்? அவங்க ஒண்ணுமே இல்ல, ஜெயலலிதா சசிகலா இல்ல, அவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மோடியும் அமித்ஷாவும் சேர்த்துப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து ஜெயலலிதாவால அவங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது, சசிகலா அவங்களுக்கு எந்த விதமான பயனும். அவங்களுக்கு பயன் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா மோடியும் அமித்ஷாவும். அது பாத்தீங்கன்னா நாக்பூர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட புகைப்படங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து வெளிவரும். கண்டிப்பா. விஜயினுடைய திட்டம், விஜய்க்கு வந்து இப்ப செலவு பண்றது யார்? ஆதவ அர்ஜுனா தான் முழு செலவா, இல்ல விஜயை செலவு பண்றாரு? ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான பணத்தை வந்து செலவு பண்ணல, கள்ள பணத்தை தான் இங்க வந்து செலவு பண்ணிருக்காரு. இப்ப அங்கேயே வந்து சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா இப்ப வந்து கட்சியில வந்து டம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் போட்டு கொடுக்குறாரு, விஜய் வந்து பல இடங்கள்ல போட்டு கொடுக்குறாரு. விஜய்க்கு வந்து சந்தேகம் வருது. ஏன்னா அவர் தான் சொல்றாரு, என்ன அடிச்சுல எங்க அண்ணன் அடிடா, எங்க அண்ணன் அடிடான்ற மாதிரி ஒரு மேல எஃப்ஐஆர். விஜயே படையூர் கரூர் சம்பத்துக்கு வரும் பதப்பதத்து இருக்காரு, அவரை போய் தொட்டு பாடுறான், தொட்டு கரண்ட் வந்து பாடுறான்னா அப்புறம் என்னடா அவங்க சும்மா. அதனால வந்து விஜய் வந்து இப்ப அப்செட் இருக்கிறதுனால ஆதவ அர்ஜுனா வந்து இப்ப அதிகமா செலவு பண்ண போறது கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு நடக்கிறதுல வந்து 0 பட்ஜெட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்க வந்து இயற்கை பணிலாம் சொல்லும் போது வந்து 0 பட்ஜெட்ல பண்றோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிற இந்த ஒரு தனியார் கல்லூரி நடக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன், அவர் ஒரு பயங்கரமான கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறது தான், அவர் தான் நாளைக்கு இந்த கூட்டத்தை வந்து நடத்துறாரு. அது என்னன்னா ஒரு பிசினஸ் டீலிங் தான். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு, கொலை வழக்கே அவர் மேல இருக்கு, அது அப்படியே நிலுவையில் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் 20 வருஷத்துக்கு கொடுக்குறேன், இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொன்னதுனால அந்த டீலுக்காக அவர் கல்லூரியில போய் இவர் பேசுறேன். ஏன்னா அந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப உறுப்பினர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து தாளாரும் விஜய் ஃப்ரெண்டா, ஆமா கட்சியில வந்து உறுப்பினரா இருக்காரு, கட்சியில வந்து உறுப்பினர் ஜேபிஆரோட மருமகன் அவரு. அவர் வந்து அந்த குடும்பத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல, ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அவரு இன்னொரு ஆதவ அர்ஜுனா, அவரு ஆதவ அர்ஜுனா எப்படி அந்த குடும்பத்துல இருந்து விலக்கப்பட்டு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவரும் அந்த குடும்பத்துல இருந்து விலக்கப்பட்டு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கின நபர். அவரும் ஒரு கொலை குற்றவாளி. யாரு? மரிய வில்சன், அந்த காலேஜ் ஓனர். அவரோட கல்லூரியில தான் நாளைக்கு நிகழ்வு நடக்குது. இவங்களுக்குள்ள பிசினஸ் டீல் என்னன்னா, நான் உனக்கு வந்து 20,000 ரூபாய் மாசம் வந்து 5,000 ரூபான்னு சொல்லிட்டு 41 குடும்பத்துக்கு கொடுக்குறேன் இல்லைங்களா, அதனால என் கல்லூரி இப்போ வந்து அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து வரமாட்டேன்றாங்க, மாணவர்கள் சேர்க்கை அது ஒரு விளம்பரமாகும். ஆமா, விஜய் வந்துட்டு போன காலேஜ்னு சொல்லிட்டு இப்ப கட் அவுட் வைப்பாங்க இல்லைங்களா, அடுத்த வருஷத்துக்கான சேர்க்கை அட்மிஷனுக்கு இப்பயே ரெடி பண்றாங்க. எல்லாமே வியாபாரம் தான் முழுக்க. நான் தான் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், தாவேகான்றது ஒரு கார்பரேட் நிறுவனம். அது இப்ப நாளைக்கு நீங்க கூட வந்து பேட்டி எடுக்கணும் விஜய் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா யாருக்குமே பேட்டி கொடுக்காத விஜய் வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்க சேனலுக்கு வந்து ஜீவா டுடேக்கு வந்து கொடுப்பார். நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா கொடுப்பாரு. இல்லைன்னா அவர் ஏன் இலவசமா ஏன் வந்து ஊடகங்களை சந்திச்சு பேசணும்? அந்த டோன்ல தானே லேலம் பண்ணி பேசுறாரு. ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கொடுக்கணும்னு நீங்க இலவசமா கேட்குறீங்க, நான் ஏன் கொடுக்கணும்? நீங்க பணம் கொடுங்க, நான் பேசுறேன்றதுதான் இதோட துணி. விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு, இதற்கு பின்னால் உள்ள அரசியல் மக்கள் நலனா, தன்னலனா, அதை தாண்டி ஒரு வணிக வெறியா, உபரி வேட்டையா, என்ன நடக்குது? விஜய் சுற்றி உள்ளவர்கள், எச்சி கிளாஸுக்கு 10,000 ரூபாய், இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை போன்ற காஞ்சிபுரம் கல்லூரிக்கும் விஜய்க்கும் உள்ள தொடர்பு போன்ற பல்வேறு நுட்பமான புள்ளிகளை அங்கே அவருடன் பயணித்தவருங்கிற முறையில் மக்களுக்கு பல்வேறு செய்திகள் எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.